13வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்ப்போம். 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. இங்க வந்து யூசுவலா வந்து இந்த கேள்வி ரெண்டு பேருக்கு இருக்கும். எல்லாருக்கும் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேள்வியை. ಅನೇಕರು ಈ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க என்னாச்சு, பிலாத் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தாரு. ಪಿಲಾತನು ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಗವರ್ನರ್ ಇದ್ದಾರೆ. அவங்களுடைய என்ன பண்ணாரு, உயிரோட சில பேரை வெட்டினாரு. அவர் வந்து அந்த கலிலேயா நாட்டுல இருக்கிற சில ஜனங்களை வெட்டி அவங்க ரத்தத்தை எடுத்து பலி கொடுத்தாரு. ಅವರು ಬಂದು ಜೀವವುಳ್ಳಂತ ಕೆಲವರನ್ನ ಸಾಯಿಸಿ ಅವರ ರಕ್ತವನ್ನ ತೆಗೆದು ಅವರು ಬಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ உடனே ஏசப்பட்ட வராங்க. ஐயோ ஏசப்பா, என்ன ஆண்டவரே இது, இவங்க என்ன பாவம் பண்ணாங்க, இவங்கள போயிட்டு வந்து அப்படி வெட்டி பலி கொடுத்துட்டானே பிலாத்து, என்ன ஏசப்பா இதுக்கு பதில் அப்படின்னு வந்து ட்ராஜடியை குறித்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. ட்ராஜடி ஏன் ஆகுது லைஃப்ல, ஏன் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு வந்து லைஃப்ல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ಅವರು ಬಂದು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇವನು ಬಂದು ಅನೇಕರನ್ನ ಬಲಿ ಕೊಟ್ಟು ಆ ರಕ್ತದಿಂದ ಬಲಿ ಕೊಡ್ತಾದನ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಈ ರೀತಿಯಾದ ಅಪಘಾತಗಳು ಎದಕ್ಕೆ ನಡೀತಾದವ ಅನ್ನುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருந்த கதை இல்ல, ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. வேலைக்கு மைசூர்ல இருந்து ஊட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு 5 பேர். போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அதுல வந்து ஒரு பிரதர் அவர் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம். அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க ஒரு வைஃப் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த சர்ச்சுக்கே வந்து ஒரே குழப்பம், ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு இவருக்கு அப்படின்ட்டு அந்த ஆக்சிடென்ட் பத்தி ரொம்ப கவலையோட இருந்தாங்க எல்லாரும். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೈಸೂರಿಂದ ಊಟಿಗೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 5 ಜನ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ರು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಸತ್ತೋದ್ರು. ಅವರಿಗೆ 2 ಜನ ಮಕ್ಕಳು ಹೆಂಡತಿ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅಪಘಾತ ನಡೀತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಳವಳದಿಂದ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿರೋ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ವಿಷಯವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. ஸோ இங்க கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அங்க கூட என்னாச்சா, அங்க சீலோம் கிட்ட வந்து 18 பேர் செத்துட்டாங்க. ஒரு டவர் விழுந்து 4வது வசனத்துல போட்டுருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு டவர் விழுந்து அந்த இடத்துல எவ்வளவு பேர் 18 பேர் செத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு ಅಲ್ಲಿ ಸಿಲೋಮಿನಲ್ಲಿ ಬುರುಜು ಬಿದ್ದು ಅಲ್ಲಿ 18 ಮಂದಿ ಸತ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில என்ன இதுல இருந்து என்ன தெரிய வருது, ಇದರಿಂದ ನಮ್ಗೆ ಏನ್ ತಿಳಿತದ, நாளை குறித்து யாரும் பெருமை பாராட்ட முடியாது. நாளைக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு யாருக்கும் கேரண்டி இல்லைங்க. ನಾಳೆಗೆ ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಯಾರಿಗೂ ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಥವಾ ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க சில டைம் அந்த டைம் என்ன ஆகும்னா, பழைய ஏற்பாட்டுல நிறைய ஜூவிஷ் திங்கிங் என்னதுன்னா, யாராவது செத்துட்டா அவன் வந்து பாவம் செஞ்சான் அதனாலதான் செத்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಯಹೂದಿಗಳ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಅವನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ ಸತ್ತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அது சில டைம்ல வந்து அது கரெக்ட் தான். அது வந்து சில பாவங்கள் வந்து சில மரணத்துக்கு விடும். ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಸತ್ಯವಾಗಿರುತ್ತೆ, ಕೆಲ ಪಾಪಗಳು ಕೆಲ ಮರಣದಲ್ಲಿ ಬೀಳಿಸ್ತದವ. பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ನೋಡಿದೀವಿ. அப்ப எல்லாரும் சாவரவெல்லாம் பாவம் செஞ்சிருக்கான் அப்படின்னா அது வந்து ரைட் இல்ல. சோ இயேசப்பா அப்படிதான் சொல்றாரு, அவன் பாவம் செஞ்சான் அதனாலதான் அது அந்த 18 பேர் செத்தாங்க அப்படின்னு நான் சொல்லவே வரல அப்படின்னு இயேசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸುವೆ ಅದೇ ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವ್ರು 12 ಜನ ಸತ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ. இயேசப்பா என்ன சொல்றாருன்னா, நீ உயிரோட இருக்க, சோ அப்பனா அவன் தான் ரொம்ப பெரிய பாவி, நீ பாவி இல்லையா அப்படின்னு இயேசப்பா வந்து அவனை காட்டுறாரு. ಆದ್ರೆ ಅವನು ಜೀವನದಿಂದ ಇದ್ದಾರೆ, ಅವನಿಗಿಂತಲೂ ನೀನು ಪರ ಪಾಪಿನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವನು ತೋರಿಸಿಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்ல வராதுன்னா, அவருடைய கருத்து என்ன, இயேசப்பாவோட சொல்ற என்ன சொல்ல வராரு, ಯೇಸುವೆ ಏನು ಹೇಳಕ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஒரே ஒரு காரியம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, டுமாரோ இஸ் நாட் கேரண்டி. நாளைக்கு வந்து யாருக்கும் கேரண்டி இல்ல. ನಾಳೆ ಬಂದು ಯಾರಿಗೂ ಸಹ ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. எந்த ಟ್ರಾஜடி வேணா வரலாம், ಯಾವುದೇ ಒಂದು ಅಪಘಾತ ಬರಬಹುದು. எவனாவது வந்து இது மாதிரி பிலாத்து மாதிரி ஆள் வந்து நம்மள பர்சிக்யூட் பண்ணலாம். ಅಲ್ಲಿ ಬಂದು ಪಿಲಾತನ ಅಂತ ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರೋ ನಮ್ಮನ್ನ ಬಂದು ಸಾಯಿಸಬಹುದು, ಅದು ಬಲಿ ಕೊಡಬಹುದು. இன்னைக்கு டுடே இஃப் யூ ஹியர் மை வாய்ஸ் அப்படின்னு வசனம் இருக்கு. இன்னைக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கனால் அப்படின்னு இருக்கும். ಇವತ್ತು ನನ್ನ ಮಾತಿಗೆ ನೀವು ಕಿವಿ ಕೊಡೋದಾದ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ವಚನ ಇದೆ. எபிரேயர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல ஒரு 3 வாட்டி வரும். அது மாதிரி அந்த வார்த்தை வரும், டுடே இஃப் யூ ஹார்க்கன் மை வாய்ஸ் ஹியர் மை வாய்ஸ் அப்படின்னு வரும். ಇಬ್ರಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮಾತು ಬರ್ತಾ ಇದೆ, ಇವತ್ತು ನೀವು ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡೋದಾದರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. என்ன பண்ணணும், ಏನ್ ಮಾಡಬೇಕು? 5வது வசனம், 5ನೇ ವಚನದಲ್ಲಿ, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு சான்ஸ் இருக்குப்பா, இன்னைக்கு நீ மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅದೇ 5ನೇ ವಚನ ಇರ್ತದೆ, ಹಾಗಲ್ಲವೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಅವರಂತೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ಇವತ್ತು ಆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಅದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. உட்கார்ந்து philosophy பேசாத, philosophical discussion வேண்டாம். ஏன் செத்தாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இவங்க என்ன தப்பு பண்ணல, இவங்க ஏன் செத்தாங்க, இவங்க ஏன் சாவல அப்படின்றது தேவையில்லை உனக்கு. நீ மனம் திரும்பு, நீ கர்த்தர் கிட்ட நீ க்ளோஸ் ஆயிரு, உன் ஃபியூச்சரை நீ இன்னைக்கே என்ன பண்ணிக்க, செக்யூர் பண்ணிக்க. உன் வருங்காலத்தை நீ நித்திய வாழ்வை வந்து நீ பெற்றுக்கொள். நாளைக்கு என்ன நடந்தாலும் நீ கர்த்தர்கிட்ட இருப்பேன்ற ஒரு நிச்சயம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு இயேசுப்பா சொல்றாரு. ಅವರು ಸತ್ರು ಇವರು ಸತ್ರು ಈ ತರ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬೇಡ, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕೆ ಇಷ್ಟಪಡು. அதுதான் முக்கியம். பாருங்க இயேசுப்பாவோட இது பாருங்க, நம்மளுடைய நித்தியமான காரியத்தை தான், he is always focused on the eternal things. நம்மளுக்கு நித்தியமான காரியத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து எப்பவும் பேசுறவரா இருக்கார். ನಮಗೆ ನಿತ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವಾಗಲೂ ಸಹ ಮಾತನಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அப்புறம் ஒரு கதையை சொல்றாரு ಆண்டவர். ಅವಾಗ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க வந்து ஒரு அத்தி மரம் இருக்குமா, ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಂಜೂರದ ಮರ ಇದೆ. அந்த மரத்துல வந்து அந்த ஒரு எஜமான் பாப்பாரா, அதுல
அதுல வந்து ஃப்ரூட்ஸே இருக்காதான். ಆ ಮರದಲ್ಲಿ ಹಣ್ಣುಗಳೇ ಇಲ್ಲ. 3 வருஷம் ஆச்சு. 3 ವರ್ಷ ಆಯ್ತು. வந்து பாக்குறாரு, வருஷம் பாக்குறாரு, அதுல கனியே இல்ல. ಆ ವರ್ಷ ಬಂದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದಾರೆ, ಒಂದದ್ರಲ್ಲಿ ಹಣ್ಣು ಇಲ್ಲ. வெட்டியா இந்த மரத்தை அப்படின்னு சொல்றாரு. ಈ ಮರವನ್ನ ಕತ್ತರಿಸಿಬಿಡು. இந்த சும்மா அந்த மண்ணை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மரம் வந்து இருக்கிற அந்த மண்ணுல வேற ஏதாவது ஒரு மரத்தை வச்சா அது கனி கொடுக்கும். சோ எதுக்கு இந்த மரம் வெட்டி தள்ளு அப்படின்ற அந்த எஜமான் சொல்றாரு. ಆ ಯಜಮಾನ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಈ ಮರ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಆ ಮಣ್ಣನ್ನು ಸಹ ವೇಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಇದನ್ನು ಕಡಿದಾಕ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಮರ ನಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், ಆ ಕೆಲಸಗಾರನು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, சார் இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க சார். 1 ವರ್ಷ ಟೈಮ್ ಕೊಡು. திருப்பி நான் நல்லா தோண்டி அதுக்கு நல்ல உரம் எல்லாம் போடுறேன். உரம் போட்டு அதை வந்து நான் எப்படியாவது நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் பார்ப்போம். அது அடுத்த வருஷமும் அது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலன்னா வெட்டிடலாம் மரத்தை அப்படின்னு சொல்றாங்க. ಅದು ಏನು ಮಾಡಿ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮಣ್ಣನ್ನು ಅಗಿದು ಗೊಬ್ಬರ ಎಲ್ಲ ಹಾಕಿಬಿಟ್ಟು 1 ವರ್ಷ ನೋಡ್ತೀನಿ, ಅದು ಮುಂದಿನ ವರ್ಷನೂ ಫಲ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಕಡಿದಾಕ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. அநேகர் மனம் திரும்பாதவங்களுக்கு இது நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு ஓமை. ಇಲ್ಲಿ ಮನ ತಿರುಗದೇ ಇರುವಂತವರಿಗೆ ಹೇಳಬೇಕಿರುವಂತ ಬಹಳ ಪ್ರಮುಖವಾಗಿರುವಂತ ಒಂದು ಸಾಮ್ಯ. அதுவும் ஆண்டவரை பத்தி அறிந்தவர்கள். இது யாரை பத்தி இயேசுப்பா சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಇದನ್ನ ಯಾರ ಬಗ್ಗೆ ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರು ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಅರ್ಥಕೊಂಡವರ ಬಗ್ಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுப்பாவோட அற்புதத்தை பார்த்தாங்க, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, ஆண்டவருடைய மகிமையை கண்டாங்க, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ಕೊಡப்பட்டிருக்கு, ದೇವರ ವಚನಗಳು ಇವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா அவங்க இதயத்துல ஆண்டவரை தேடல. ಆದ್ರೆ ಹೃದಯದಿಂದ ಅವರು ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, டேய் இன்னொரு 1 இயர் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ಇನ್ನೂ 1 ವರ್ಷ ಟೈಮ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால நீங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன ட்ராஜடி வேணா ஆகலாம், நாளைக்கு எந்த பர்சிக்யூஷன் வேணா ஆகலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய நம்ம சத்தத்தை கேட்டு நம்ம மனம் திரும்புறது பெஸ்ட் டிசிஷனா இருக்கும் உங்க லைஃப்ல. ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಅಪಾಯಗಳು ಅಪಘಾತಗಳು ಏನಾದರೂ ನಡೀಬಹುದು, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶ ಇದೆ.